உடம்புல விட்டமின் B12 சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய ஒரு விதமான நோய் தான் இந்த நரம்பு தளர்ச்சி நோய். இந்த நோயை வீட்டில் இருக்க உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக எளிதாகவே நம்ம குணப்படுத்தலாம். அது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய தகவல்கள் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த நரம்பு தளர்ச்சி எதனால நமக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடம்புல விட்டமின் B12 அப்படிங்கிற ஒரு விட்டமின் இல்லாததுனாலையோ இல்லைன்னா குறைபாடுனாலையோ ஏற்படுது. சில கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விட்டமின் B12 என்ன தான் அவங்க எடுத்துக்கிட்டாலும் அவங்க உடம்புல அந்த விட்டமின் B12 அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்காது. அதுக்கு தனியாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நரம்பு தளர்ச்சிக்கு நம்ம எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்திங்கன்னா, கை காலில் எரிச்சல் இருக்கும், அது மாதிரி கை நடுக்கம், திடீர்னு எழுதிட்டு இருக்கும்போது நடுக்கம், அந்த மாதிரியான அறிகுறிகள் இதுக்கு இருக்கும். இது பெரும்பாலும் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து குறைவான நோய் சாப்பிட்றதுனாலையும் அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனாலையும் இது நம்ம நரம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் அது ஒரு வெளிப்பாடு மூலமாக நமக்கு காட்டுது. நம்ம ஊட்டச்சத்து குறைவான சாப்பாடு நம்ம ரொம்ப நாள் சாப்பிடும் போது பெர்னீசியா அனிமியா அப்படிங்கிற ஒரு நோய் நமக்கு ஏற்படுது. ஸோ நம்ம நரம்பு குணப்படுத்துறதுக்கு நம்ம என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோழியோட ஈரலில் தான் பார்த்திங்கன்னா விட்டமின் B12 அதிக அளவில் காணப்படுது. வெஜ் மட்டும் சாப்பிட்றவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த நோய் அதிகமாக வர காரணமே இதுதான். மற்ற எந்த காய்கறியிலையுமே இந்த விட்டமின் B12 இல்லை. அதேமாதிரி பால்லையும் முட்டையிலையும் குறைவான அளவில் தான் இந்த விட்டமின் B12 காணப்படுது. இந்த வெஜ் பிரியர்கள் பால் அதிகமாக எடுத்துக்கலாம். இதனால விட்டமின் B12 நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பழங்கள் அதிக அளவுக்கு நம்ம நரம்பு மண்டலம் வலுப்பெறனா பழங்கள் தான் அதிக அளவுக்கு நம்ம சாப்பிடணும். அடுத்து கீரை வகைகளில் பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி நம்ம காலையில் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். நைட் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் தூள் சாப்பிட்றதுனால நம்மளுடைய நரம்பு நல்லா வலுப்பெறும். டீயில் லவங்கப்பட்டை சேர்த்து குடிக்கணும். அமுக்கிரா கிழங்கு பொடியை அரை ஸ்பூன் பாலில் கலந்து டெய்லியும் நைட் 45 நாள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களோட நரம்பு எலும்பு மாதிரி மாறிடும். ஓரிதழ் தாமரை பொடி, பூனைக்காளி பொடி நரம்பு வலுப்படுத்துகிற மூலிகை உணவுப் பொருட்கள் பார்க்கின்சன் நோய் உள்பட பல நரம்பு நோய்களை ஆரம்ப நிலையிலே வைத்துவிடும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.